அம்மனுக்கு மிகப்பெரிய சக்தி உள்ளது. தோல் நல்லா கெட்டி பையனுக்கு தோல் கெட்டி தோல். சாமி வந்து குழந்தைகளுக்காக வேண்டுனா வேண்டுன 3 மாசத்துலயே குழந்தை உறுதிப்படுத்தி கொடுத்தது. கஷ்டப்பட்டு வேர்க்க விறுவிறுக்க வந்திருக்கிறாரு. எல்லாரும் கோயிலுக்கு வாங்க, எல்லாருமே சந்தோஷமா போகலாம். எல்லாரும் வாங்க சந்தோஷமா போங்க. சொல்லுங்க. எல்லாரும் வாங்க சந்தோஷமா போங்க. எல்லாரும் வாங்க சந்தோஷமா போங்க. எல்லாரும் வாங்க சந்தோஷமா போங்க. எல்லாரும் வாங்க சந்தோஷமா போங்க. மறக்காம நம்ம சேனலை லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அனைவருக்கும் வணக்கம். அதாவது நமது அழகு மாரியம்மன் கோயில் திருக்கோயிலில் கருவறையில் உள்ள மூலவர் சிலையானது கற்சிலையானது ஒரு 100 ஆண்டுகளுக்கு பழமையான சிலையாக இருக்கிறது. அது மிகவும் குழந்தை வடிவில் நம் அனைவருக்கும் இங்கு வீட்டிலிருந்து அருள்வாளிக்கிறது. அதுபோல் வெள்ளி சிலையானது இது உற்சவர் நமது ஊர் முழு திருவீதிகளாக சென்று வருகிறது. இச்சிலையானது வெள்ளி சிலை 200-300 ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்ட சிலை. இந்த சிலை அனைத்து வாகனங்களிலும், அதாவது 7 முதன்மைக்காரர்களுடைய வாகனத்திலும் சிறப்பாக வனவழிக்குடன் இந்த திருவிழா கொடிசிலை கட்டிய 7 நாட்களில் திருவிழா விழா வந்து ஊர் மக்களுக்கு அருள்பாவித்து மிக இந்த ஊர் வளமையாகவும் செழுமையாகவும் இருக்க அனைத்து மக்கள் பக்தகோடி அனைவரும் நீடோடி வாழ இந்த திருக்கோயிலின் சார்பாகவும் முதன்மைக்காரர்களின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். அந்த சிலையெல்லாம் வந்து எத்தனை வருஷம் பழமையான சிலை? இந்த சிலை அதெல்லாம் இது வந்து வெள்ளி சிலை ஒரு 300 வருஷம். அது வந்து ஒரு 500 வருஷத்துக்கு உள்ள இருக்கும். 500 வருஷம் பழமையான சிலை. நம்ம திப்பு சுல்தான் காலத்தில் இருந்தே நம்ம கோயிலில் மதாலயம்மன் கோயிலும் நம்ம கோயிலும் ஒரே மாதிரி திருவிழா நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த சிலை எந்த ஆண்டு செஞ்சாங்கன்னு எங்களாலே கண்டுபிடிக்க முடியல. குறைஞ்சது 300 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும். கடவுளில் இந்த அளவுக்கு பரவாயில்லையா? நிறைய வந்து நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. எல்லாம் பொம்மைகள்லாம் அதிகமாக வந்துருக்குது. தேர்லாம் ரெடிங்களா? ரெடி ஆகிட்டே இருக்குங்க. ரெடி ஆகிட்டே இருக்குங்க. எவ்வளோ நேரம் ஆகுங்க? 1/2 மணி நேரம் ஆயிருங்க. நம்ம கோயில் விசேஷம்லாம் பயங்கரமாக இருக்குங்க. நம்ம தேர் எப்போ கிளம்பினாலும் மேங்க மாமூடு இவங்கெல்லாம் வந்துட்டு சிறப்பாக செய்கிறாங்க. இவர் ஒரு மாம வீடுங்க, இவர் ஒரு மாம வீடுங்க. பார்த்துருங்க. ஆமாம், நீங்களே காட்டுங்க. இவர் ஒரு நாங்கள் வந்து மாமாச்சு கொடுங்க. நாங்கள் பிடிச்சதை நீங்கள் தேர்க்காக போவோங்க. ஆனால் சிறப்பாக அந்த நோம்பி வந்து கொண்டாட நாம் மட்டும்தாங்க தேர் தூக்கி கொடுப்பாங்க எங்களுக்கு. வீர மக்கள் எல்லாமே வந்து தயாராக இருக்கிறாங்க எங்கே இறங்குறதுக்கு. சேத்து வேஷம் போடுறதுக்குலாம் வேண்டுவாங்க. தம்பி பாருங்க எவ்வளோ அழகாக சேத்து வேஷம் போட்டிருக்கா அப்படின்னு. ஹாய் ஆய் சொல்லு. நீர்மோரெலாம் தயார் நிலையில் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம விரதம் இல்லை, விரதம் இருக்கிறவங்க உப்பு போடாமல் குடிப்பாங்க. நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, உப்பு போட்டே குடிச்சிக்கலாம். இப்போது கோயிலுக்கு வந்து அலகு குத்த போகிறீங்களா? எத்தனை நாள் விரதம் இருக்கணும்? 15 நாள். 15 நாள்.
விரதம் அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுவீங்க? அழகு குத்திட்டு வந்து பூல இறங்குவோம். பூவில் இறங்குவீங்க. சரி, இது எத்தனை வருஷம்? இது ஃபஸ்ட் வருஷங்களா இல்லை ரெண்டாவது வருஷம்? ரெண்டாவது வருஷம். இதுக்கு முன்னாடியே அளவு குத்திருக்கீங்க? இதுதான் ஃபஸ்ட் வருஷம். எத்தனை வருஷமா அளவு குத்திட்டு இருக்கிறீங்க? இது ரெண்டாவது வருஷம். ரெண்டாவது வருஷம். தேர்தலுக்கும் நண்பர்கள் தெரியுமா? காலையிலிருந்து தேர் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்க்க விறுவிறுக்க வந்திருக்கிறாரு. சாமி டைலாக் மறந்துருச்சு. எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நான் பார்த்துட்டிங்கன்னா அந்தியூர் தவுட்டுப்பாளையம் அழகுமுத்து மாரியம்மன் திருக்கோயில். பல வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில். இப்போ இந்த வருஷம் திருவிழா கிட்டத்தட்ட ஒரு 15 நாளுக்கு முன்னாடியே பூச்சாட்டுதல் தொடங்கி இன்றைக்கி வரைக்கும் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. இது வரைக்கும் ஒரு 8 வகையான வாகனத்தில் மெரவணம் போயிருக்குது. இன்றைக்கி வந்து குண்டம் மற்றும் அழகு குத்துதல் பின்னாடி பார்ப்பீங்க. இந்த தேர் இதில் ஊர்வலமாக சாமி போகுது. போயிட்டு வந்ததும் குண்டம் இறங்குறது நடக்கும். இது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இன்றைக்கி நைட்டு அழகுமுத்து மாரியம்மன் நாடகம் மன்றம் நடத்தக்கூடிய நாடகம் தொடர்ந்து நடந்தே இருக்குது. திருவிழா மிக சிறப்பாக இருக்கும். இந்த திருவிழாவுக்கு எங்கள் உறவினர்கள் மட்டுமில்லை, எங்கள் நண்பர்கள் மட்டுமில்லை, கூட படிச்சவங்க எல்லாருமே எங்கே வெளியூர் ஃபாரினில் இருந்தாலும் இந்த 3 நாளைக்கு இங்கே வந்துடுவாங்க. நாளைக்கு வியாழக்கிழமை காலையில் எங்களுக்கெல்லாம் கொண்டாட்டமான நாள் மஞ்சள் நீராட்டு விழா. மஞ்சள் நீராட்டு விழா. கொஞ்சம் பேர் விடுங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு கை வச்சுக்கோ. நீ தள்ளுடி தள்ளு. கரெக்டாக இருக்கும். தெரியாது கிடைக்குதா? எந்த கிடைக்குது? சின்ன காய் அதே படி அடிக்குதா? பல்லு கடிக்கல ஓகேவா? இல்ல செடி நிக்குது. இரு 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 நல்லா வாய்த்து இருக்குண்ணே. தள்ளு ஓகேவா? எழுச்சங்கோடு சுற்றுச்சுக்கப்போ அடிக்கதான் சொல்லுங்க.
அதான் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கு. கூட்டி போகுது. அப்படி கண்ணு இழு கண்ணு தோல் நல்லா கெட்டி இழு. பையனுக்கு தோல் கெட்டி தோல் இளத்தோலை இருந்தால் டக்குன்னு போவோம். கடிதான் பாருங்க, பல்லு கடிச்சுங்க. கடிதா கரெக்டாக இருக்கு, கரெக்டாக இருக்கும். மக்களின் உறவுகள் வளர வேண்டியும் அது மகிழ்ச்சி அளவு முத்துமாரியமானால் நாடு செழிக்க வேண்டும், நல்லங்களை செய்ய வேண்டியும் இதோ தற்சமயத்தில் வந்தடைந்தவுடன் திருவாங்க கேட்கும் நிகழ்ச்சி நடைபெற்று அதனைத் தொடர்ந்து எங்கே கோழியே பிடிக்க முடியல.
மூணு சுத்தமா அப்படியே இந்த இடத்துல 3 சுற்று சுற்றணும். எல்லாமே சுற்றுவாங்க. வா நீ வா ஆடா வச்சுக்கிறாங்க அங்கே வச்சுக்கிறாங்க மேலே முன்னாடி வைபோட சுற்றிட்டு வந்துட்டு இருக்கிறாங்கல்லாம். ஆமாம் சார் நேரம் வா இப்படி திரும்ப இந்த பக்கம் வா அதே நேரம் அது வண்டி நேர் வந்துருந்தா அவனை பிடிச்சிக்கோ போடா இல்லையா இல்லை இல்லையா
20 வருஷமா இங்கே கடை வச்சுருக்கீங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அழகுமுத்து மாரியம்மன். சொல்லு பாப்பா. எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கிறீங்க? 20 வருஷமா. நீங்களும் 20 வருஷமா கடை வச்சிருக்கீங்க. இந்த அம்மனுக்கு மிகப்பெரிய சக்தி உள்ளது. இந்த அம்மன் நீங்க என்ன நினைச்சாலும் அத்தனையும் நிறைவேற்றும். பூமிதி கிடாய் எல்லாமே சட்டத்தேர்லேருந்து எல்லா மெரவனையும் ஆனால் வாரத்தில் ஒரு முறை சட்டத்தேர் வரும். எத்தனை வருஷமா கடை வச்சுட்டு இருக்கிறீங்க? நாங்களா 30 வருஷமா கடை வச்சிருக்கோம். 30 வருஷமா கடை வச்சிருக்கிறீங்க. எல்லாரும் வாங்க, சந்தோஷமா போங்க. எல்லாரும் கோயிலுக்கு வாங்க, எல்லாருமே சந்தோஷமா போகலாம். நன்றி. சொல்லுங்க. எல்லாரும் வாங்க, சந்தோஷமா போங்க.